லாமாஞ்சா கிராமத்தில் டான் குயிசோட் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு வீரர்களை பற்றி படிப்பதில் அலாதி பிரியம். ஒரு நாள் அவரே வீரராக மாற முடிவு செய்து தனது குதிரை ரோசினாண்ட் மற்றும் உதவியாளரான சான்சோ பான்சாவுடன் சாகச பயணம் புறப்பட்டார். வழியில் அவர் பெரிய காற்று ஆலைகளை பார்த்து அவைதான் கொடூரமான ராட்சசர்கள் என்று நினைத்து தாக்கி கீழே விழுந்து காயமடைந்தார். பிறகு அவர் ஆடுகளின் கூட்டத்தை பார்த்து அது ஒரு பெரிய எதிரி படை என்று நினைத்து உள்ளே பாய்ந்தார். கோபமடைந்த மேய்ப்பர்கள் கற்களை எறிந்து அவரை கீழே தள்ளினர். இருப்பினும் கிராம மக்கள் அவரை கேலி செய்வதை கூட டான் குயிசாட் தனது வீர செயல்களுக்காக பாராட்டுகிறார்கள் என்று நினைத்து மகிழ்ந்தார். கற்பனைக்கும் நிஜத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உணராமல் அவர் தனது சாகசங்களை சான்சோவுடன் தொடர்ந்தார். வீட்டுக்கு திரும்பிய டான் குயிசாட் தன்னுடைய சாகசங்கள் அனைத்தும் தன் கற்பனையின் விளைவே என்பதை உணர்ந்தார். அதன் பின் அவர் எந்த ஒரு சாகச பயணத்தையும் மேற்கொண்டு தன்னை மேலும் சங்கடப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய வீடு எப்போதும் குழந்தைகளால் நிறைந்திருக்கும். அங்கே அவர் வீரர்கள், சேவகர்கள் மற்றும் உன்னத சாகசங்கள் பற்றிய மிக அற்புதமான கதைகளை சொல்வார். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். மேலும் பல சாகச பயணங்களை தங்கள் கற்பனையில் தொடர்ந்தனர்.